பாருங்க, அந்த நியாயத்தினாலும் நீதினாலும் justice and righteousness. நியாயத்தினாலும் நீதினாலும் நம்மை நிரப்புவார். ஒருபோதும் அநியாயத்திற்கும் அநீதிக்கும் ஒரு இடம் கொடுக்கவே மாட்டார். வாழ்க்கையில எந்த ஒரு அநியாயம் நடந்து விடுமோ, எந்த ஒரு அநீதி நடந்து விடுமோன்னு நீங்க பயப்பட வேண்டாம். ஆமென். அவர் ஒருபோதும் இடம் கொடுக்கவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அவர் எப்படி நிரப்புவாரா? நீதியினாலும் நியாயத்தினாலும் நம்மை நிரப்புகிறார். எடுத்து வாசித்து பாருங்க. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 33:5. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். ஆமென். சீயோனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிற வார்த்தை தான் சீயோன். ஆமென். ஏன்னா அங்க சீயோன் கர்த்தருடைய துதிக்கிற துதி அங்க அமைந்து காத்திருக்கிறது. அப்ப சீயோனை நியாயத்தினாலும் நிரப்புவார், நீதியினாலும். உங்களை எப்படி நிரப்புவார்? நீதியினாலும் நியாயத்தினாலும். Filled with life with justice and righteousness. நம்ம அதாவது நம்ம எப்படி நிரப்புகிறார்? நம்முடைய வாயை, வயிற்றை, ஆத்துமாவை, ஹிருதயங்களை நிரப்புகிறார். அது மாத்திரமல்ல, குடியிருக்கிற வீடுகளையும் அவர் நிரப்புகிறார். அப்படி வெறுமையா அவர் விட்டு விட மாட்டார். வீடுகளையும் அவர் நன்மையால் நிரப்புகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, யோபு புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறேன். 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். நண்பனான எலிப்பாஸ் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். பாருங்கள், தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலும், தேவன் எவர்கள் வீடுகளை அந்த 13வது வருஷத்தில் வாசிக்கும் பொழுது அக்கிரம மாந்தர் என்று சொல்லப்பட்டது. ஒரு அக்கிரமக்காரனை கூட தேவன் என்ன செய்யறாரா? அவருடைய வீடுகளை என்ன பண்ணுறார்? அவர் நன்மையினால் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். நிரப்பி இருந்தாலும் அவங்க அவர் நோக்கி என்ன சொல்றாங்களா? எங்களை விட்டு விலகும், சர்வ வல்லவர்களால் எங்களுக்கு என்ன ஆகும் என்கிறார்கள். அக்கிரமக்காரன், துரோகி, அப்படிப்பட்ட மனுஷனை கூட அவங்க வீட்டை என்ன செய்யறாரு? நன்மையால் நிரப்புகிறார். ஆனா அது அவங்களுக்கு புரியல. சர்வ வல்லவர் நோக்கி என்ன செய்யறாங்க? எங்களை விட்டு விலகும், அவரால் எங்களுக்கு என்ன ஆக போகுது, நீங்க என்ன விட்டு விலகிறீங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு அறியல, அவங்க ஆண்டவரை அறியாதனால அப்படி பேசுறாங்க. அக்கிரம மாதர்கள் வீடுகளை எல்லாம் அவர் தான் நிரப்புறாரு. வீடுகளை நம்பியால் நிரப்புறது யாரு? அப்படிதான் நிரப்புறாரு. நன்றியுள்ள ஒரு இருதை நமக்கு இருக்கணும். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்யறாரு. நன்றியே அறியல, துரோகிகளா